ஜனவரி மாதம் 24ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று முருகனுக்கே உகந்த ஸ்கந்த சஷ்டி வருகிறது. அன்று வெறும் 10 ரூபாய் செலவில் நீங்கள் ஒரு தீவிர முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். முருகனின் அருள் இருப்பதால் தான் இந்த தகவல் இன்று உங்களை தேடி வந்துள்ளது. அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக மறக்காமல் ஓம் முருகா என்று கமெண்ட் செய். தை மாத வளர்பிறை சஷ்டி இது சாதாரண நாள் அல்ல. உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் சஷ்டி. இது ஸ்கந்த சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. அன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றியை தரும் என்பது ஐதீகம். இருப்பினும் அன்று வேறும் 10 ரூபாய் செலவு செய்து 2 எலுமிச்சை பழங்களை மட்டும் வாங்கி முருகப்பெருமானின் பாதத்தில் இந்த 2 பழங்களையும் வைத்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு ஒரு பழத்தை எடுத்து சாறு பிழிந்து அருந்துங்கள். இது உங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நேர்மறை ஆற்றலை தரும். 2வது பழத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் வையுங்கள். அந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போகும் வரை முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலேயே குடியிருந்து உங்கள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் காப்பார் என்பது நம்பிக்கை.